அக்டோபர் 7ஆம் தேதி முதல் காசாவில் நடைபெற்று வரக்கூடிய இந்த தாக்குதல்களில் சுமார் 12,000 குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற தகவல் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. ஆனால் இதைவிட அதிகமாகத்தான் அது இருக்கும். இரண்டாம் உலக மகா யுத்தத்தில் கூட நடக்காத அநியாயமாக இருக்கிறது. ரஷ்யாவினுடைய அதிபர் விளாடிமிர் புட்டின் ஈரானுடைய அதிபர் இப்ராஹிம் ரைசி அவர்களோடு நேரடியாக தொலைபேசி அழைப்பை எடுத்து தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார். ஈரான் மீது மீண்டும் தாக்குதல் நடத்தப்பட்டால் வித்தின் செகண்ட்ஸ்ல உங்களுக்கான பதிலடி வழங்கப்படும். நேட்டோ நாடுகள் இதிலே தலையிட முடியாத ஒரு மிகப்பெரிய இக்கட்டில் இருக்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, தொடர்ச்சியாக காசா பகுதிகளில் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை கிட்டத்தட்ட 192 நாட்களாக நாம் பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு 193வது நாளாக என்ன அநியாயங்கள் அங்கு நடக்கிறது என்கிற செய்திகளை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த செய்திகளின் முதன்மை செய்தியாக நமக்கு வந்திருக்கிற செய்தியை பொறுத்தவரையில் ஒரு ஆச்சரியம் கலந்த செய்தி என்பதை விட இதைவிட ஒரு அநியாயம் இருக்கிறதா என்று யோசிக்கிற அளவுக்குண்டான ஒரு செய்தியை இன்றைக்கு யுனிசெஃப் வெளியிட்டு இருக்கிறார்கள். யுனிசெஃப் வெளியிட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தியே காசாவில் இருக்கக்கூடிய குழந்தைகள் பற்றிய செய்தியாகத்தான் இருக்கிறது. குறிப்பாக காசாவில் ஒவ்வொரு 10 நிமிடங்களுக்கு ஒரு முறையும் ஒரு குழந்தை கொல்லப்படுகிறது அல்லது காயப்படுத்தப்படுகிறது என்கிற செய்தியை இன்றைக்கு யுனிசெஃப் வெளியிட்டு இருக்கிறார்கள். 10 நிமிடங்களுக்கு ஒரு குழந்தை அங்கே கொல்லப்படுகிறது என்று சொன்னால் ஒரு மணித்தியாலங்களுக்கு 6 குழந்தைகள் சராசரியாக கொல்லப்படுகிறது அல்லது காயப்படுத்தப்படுகிறது. 24 மணி நேரங்களுக்கு 144 குழந்தைகள் சராசரியாக கொல்லப்படுகிறார்கள் அல்லது படுகாயத்திற்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். உலக வரலாற்றில் எந்த ஒரு பாரிய யுத்தங்களிலும் நடக்காத ஒரு பாரிய அநியாயமாக இந்த அநியாயம் இருக்கிறது என்கிறது யுனிசெஃப். யுனிசெஃபினுடைய இந்த அறிக்கையை பொறுத்தவரையில் ஒன்றை மிக தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். யுனிசெஃபினுடைய இந்த காசா விவகாரங்களில் குறிப்பாக குழந்தைகள் பற்றிய விவகாரங்களுக்கு பொறுப்பாக இருக்கிற கம்யூனிகேஷன்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் அதாவது தகவல் தொடர்பு சிறப்பு அறிக்கையாளர் இந்த அறிக்கையை நேரடியாக காசாவில் சென்று சேகரித்ததாக சொல்லியிருக்கிறார். அதிலும் குறிப்பாக இந்த அறிக்கை முழுமையானது அல்ல, இதிலே சில குறைகள் இருக்கலாம் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டுகிறார். காரணம், எங்களுக்கு கிடைத்த தகவல்களை வைத்து எடுத்திருக்கிறோம், இதைவிட அதிகமான ஆபத்துகள் அங்கிருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இருக்கலாம் என்று டாஸ் இன்கிராம் என்கிற இந்த யுனிசெஃபினுடைய அதிகாரி இன்றைக்கு இந்த தகவலை வெளியிட்டிருப்பது மட்டுமல்லாமல் ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சிலிலும் இந்த தகவலை அவர் முன்வைத்திருக்கிறார். அக்டோபர் 7ஆம் தேதி முதல் காசாவில் நடைபெற்று வரக்கூடிய இந்த தாக்குதல்களில் சுமார் 12,000 குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற தகவல் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. ஆனால் இதைவிட அதிகமாகத்தான் அது இருக்கும். நாங்கள் துல்லியமான தகவலாக இதை சொல்லவில்லை என்பதையும் அவர் தெளிவாக தெரிவித்திருப்பதை நாம் அவதானிக்க முடியும். எனவே ஒவ்வொரு 10 நிமிடங்களுக்கும் ஒரு குழந்தை கொல்லப்படுகிறது அல்லது காயப்படுத்தப்படுகிறது என்பது உலக வரலாற்றில் இரண்டாம் உலக மகா யுத்தத்தில் கூட நடக்காத அநியாயமாக இருக்கிறது. ஆனால் காசாவில் இவ்வளவு அநியாயம் 7வது மாதமாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. 193வது நாளாக இந்த அநியாயம் தொடர்கிறது. உலகமே சர்வதேசமே கைகட்டி பார்த்து கொண்டிருக்கிறது. இதை தடுப்பதற்கு யாரும் இல்லை என்பதுதான் அவலமான நிலையாகவும் இருக்கிறது. இது இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கிற அதே நேரம் இன்றைக்கு காசாவிலும் காசாவை ஒட்டிய விவகாரத்திலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்பது மிக முக்கியமானது. காரணம் என்னவென்றால், நமக்கெல்லாம் தெரியும், காசா விவகாரத்தில் ஒரு முக்கிய திருப்பமாக ஈரான் நேரடியாக தலையிட்டிருக்கிறது. அரபு நாடுகளில் அனைத்து நாடுகளும் கைகட்டி பார்த்து கொண்டிருந்த நேரம் ஈரான் காசா விவகாரத்தில் தலையிட்டது மட்டுமல்லாமல் காசா விவகாரத்திற்காக அவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை அடிப்படையாக கொண்டு இஸ்ரேல் மீது பாரிய தாக்குதலையும் நடத்தி முடித்திருக்கிறது. இந்த தாக்குதல்கள் விவகாரமாக தற்போது சர்வதேச நாடுகளுக்கு மத்தியிலே பலவிதமான சர்ச்சைகளும் எழுந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் ரஷ்யாவினுடைய அதிபர் விளாடிமிர் புட்டின் ஈரானுடைய அதிபர் இப்ராஹிம் ரைசி அவர்களோடு
அவர்களோடு நேரடியாக தொலைபேசி அழைப்பை எடுத்து தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார். அவர் என்ன பேசியிருக்கிறார் என்கிற செய்திகளை நாம் பார்ப்பதற்கு முன்பதாக என்னவெல்லாம் இந்த விவகாரத்தில் நெதன்யாகு தரப்பிலிருந்து நடந்து வருகிறது என்பதை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த காசா விவகாரத்தை ஒட்டி ஈரானோடு முட்டி மோதிக்கொண்டது இஸ்ரேல் என்பதில் மாற்று கருத்தில்லை. என்ன காரணம் என்று சொன்னா, அவங்களை பொறுத்தவரையில் காசா விவகாரத்தை திசை திருப்ப வேண்டும் என்றால், அந்த விவகாரத்தை மூடி மறைக்க வேண்டும் என்றால், மிடில் ஈஸ்டில் ஒரு முக்கியமான சண்டை ஏற்பட வேண்டும். அதுவும் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான சண்டையாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது பிராந்தியத்தில் ஒரு நீண்ட யுத்தம் தொடரும் போது அந்த யுத்தத்தை கணக்கில் வைத்து நெதன்யாகு தன்னுடைய பதவியை தக்க வைத்துக் கொள்வார். இதுதான் அவருடைய இலக்காக இருந்தது. ஆனால் ஈரானை பொறுத்தவரையில் அவர்கள் மிக துல்லியமாக எங்களுக்கு தந்த தாக்குதலுக்கு பதிலடி தந்திருக்கிறோம், மீண்டும் தொடர்ந்தால் நாங்கள் தொடருவோம் என்று சொல்லி அவர்களுடைய துணை தூதுவராலயத்தின் மீது சிரியாவில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பதிலடியாக சுமார் 300 ட்ரோன்களும் 9 பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களையும் நடத்திவிட்டு தங்களுடைய தாக்குதலை நிறுத்தி இருக்கிறது ஈரான். இந்த நேரத்தில் தான் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை பொறுத்தவரையில் நெதன்யாகு இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். அதாவது அந்த சொல்லுவாங்கல்ல, இப்போதானடா இதெல்லாம் கண்டுபிடிச்ச இந்த மாதிரி ஒரு அறிக்கை. இது என்ன அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் என்று சொன்னால், ஹமாஸுக்கும் ஹிஸ்புல்லாக்களுக்கும் பின்னால் முழுமையான ஒத்துழைப்போடு நிற்பது ஈரான் என்று சொல்லி இருக்கிறார். பரவாயில்லையே, 193வது நாளுக்கு பிறவாவது கண்டுபிடிச்சாங்களே என்றெல்லாம் நம்ம யோசிக்கிற அளவுக்கு ஒரு கேவலமான அறிக்கையா இல்லையா? உலகத்துக்கே தெரியும், இந்த வார்ல ஹிஸ்புல்லாக்கள் என்பவர்கள், ஹிஸ்புல்லாக்கள் ஈரானுடைய சொந்த தயாரிப்பு. அவர்கள் ஹிஸ்புல்லாக்களை உருவாக்கியதே ஈரான் தான். ஈரான் மீதான, குறிப்பாக ஈரானிலே ஷாவுடைய ஆட்சி கவிழ்க்கப்படுகிறது. ஷாவுடைய ஆட்சி இருக்கிற வரைக்குமே ஈரான் முழுமையாக ப்ரோ இஸ்ரேலியனாக, இஸ்ரேலுக்கு ஆதரவான நாடாக, அதே நேரத்தில் அமெரிக்காவுக்கு ஆதரவான நாடாகத்தான் ஷா அந்த நாட்டை வைத்துக் கொண்டிருந்தார். ஷாவை புரட்சியினூடாக ஆட்சி கவிழ்க்கப்பட்டு அதன் பிறகு ஆட்சி பீடம் ஏறியவர்கள் தொடர்ச்சியாக இஸ்ரேலுக்கு எதிரான மனோநிலையை கொண்டிருந்தார்கள் என்பதுதான் வரலாறாக இன்றைக்கும் சொல்லப்படுகிற நேரத்தில், இந்த இஸ்ரேலுக்கு எதிராகவே உருவாக்கப்பட்டவர்கள் தான் ஹிஸ்புல்லாக்கள். இஸ்ரேலோடு எனி டைம் சண்டை இருக்க வேண்டும் என்பதற்காக ஈரான் தன்னுடைய, அதாவது புரட்சிகர படையை வைத்து பயிற்சி கொடுத்து உருவாக்கப்பட்டவர்கள் ஹிஸ்புல்லாக்கள். ஹிஸ்புல்லாக்களுக்கு முழுமையான உதவியை ஈரானை தவிர யாரும் செய்வதில்லை என்பது பகிரங்கமான ரகசியம் என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்தில்லை. இதே நேரத்தில் ஹமாஸுக்கு உதவுகிற நாடுகளில் மிக 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 முக்கியமான நாடு ஈரான் என்பதிலும் மாற்று கருத்தில்லை. மார்க்க கொள்கை அளவில் ஹமாஸினுடைய, பாலஸ்தீன மக்களுடைய கொள்கைகளும் ஈரானுடைய கொள்கைகளும் வேறுபட்டதாக இருந்தாலும் அல் குதுஸ், குதுஸை மீட்க வேண்டும், பாலஸ்தீனத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதில் அவர்கள் ஹமாஸுக்கு உறுதுணையாக இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் ஹமாஸை தாண்டி அங்கு செயல்படக்கூடிய இஸ்லாமிக் ஜிஹாட் மூவ்மெண்டினுடைய அல் குதுஸ் படையணியாக இருக்கலாம், மற்ற படையணிகளாக இருக்கலாம், அத்தனைக்கும் உதவிகளை செய்பவர்கள் ஈரான் தான் என்பது உலகமே தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய உண்மையாக இருக்கும்போது, இன்றைக்கு அந்த செய்திகளை நெதன்யாகு வெளிப்படையாக சொல்லிவிட்டு என்ன சொல்கிறார் என்றால், 4 முனைகளிலும் எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான முயற்சிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம், செய்து கொண்டே இருங்க என்கிறதுல யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர்கள் தங்களை பாதுகாக்க நினைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் இன்னொரு நாட்டின் மீது முன்னோக்கி சென்று தேவையில்லாத தாக்குதல்களை நடத்தும் போதுதான் பிராந்தியம் சூடுபிடிக்கிறது என்பதுதான் சர்வதேசத்தின் கவலையாகவும் இருக்கிறது. இந்த நேரத்தில் எந்த அச்சுறுத்தலுக்கும் கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என்கிறார் இப்ராஹிம் ரைசி. அதுவும் எப்படின்னு கேட்டா, அதாவது செகண்ட் கணக்கில் அவங்க சொல்லக்கூடிய பதில் என்னன்னு கேட்டா, செகண்ட் கணக்குக்குள்ள உங்களுக்கு நாங்கள் பதிலடி தருவோம், எங்களுடைய படைகள் எனி டைம் தயாராக இருக்கிறார்கள். ஈரான் மீது மீண்டும் தாக்குதல் நடத்தப்பட்டால் வித்தின் செகண்ட்ஸ்ல உங்களுக்கான பதிலடி வழங்கப்படும் என்கிறது. அதாவது ஈரானுடைய அதிகார பீடம், குறிப்பாக ஈரானுடைய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி அவர்களே மிக தெளிவாக இந்த செய்திகளை சொல்லி இருக்கிறார் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் ஈரானுடைய அதிபருக்கும் கத்தாருடைய அதிபருக்கும் இடையிலே ஒரு தொலைபேசி உரையாடல் நடைபெற்றிருக்கிறது. அதிலேயும் அவர் தெளிவாக சொல்லியிருப்பது என்னவென்றால், ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்த முற்பட்டால்
கடுமையான பதிலடியை திருப்பி கொடுப்போம். இந்த இடத்துல ஒன்றை கவனிச்சுக்கிறேங்க. அரபு நாடுகளை பொறுத்தவரையில் ரெண்டும் கெட்டான் நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள், ஒரு இரு நாடுகளை தவிர. அதாவது ஈஜிப்து, ஜோர்தான், இந்த ரெண்டு சைத்தான்களையும் பொறுத்தவரையில் இவர்கள் தெளிவாக ப்ரோ இஸ்ரேலியன், இஸ்ரேலுக்கு ஆதரவாகத்தான் இருக்கிறார்கள். பேருக்கு இந்த பக்கம் நிற்கிறாங்களே தவிர அவர்கள் முழுமையாக இஸ்ரேலுக்கு ஆதரவானவர்கள் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதுவல்லாத நாடுகளை பொறுத்தவரையில் அவர்கள் அரபு கூட்டமைப்பிலும் இருக்கிறார்கள். இந்த இரண்டு நாடுகளும் கூட அரபு கூட்டமைப்பில் இருக்கிறது. இஸ்ரேல் ஈரானை தாக்குவது என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. அரபு கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு நாடாக ஈரான் இருக்கிற காரணத்தினால் ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்த ஆரம்பித்தால் அரபு கூட்டமைப்பு என்ன முடிவெடுக்கும் என்கிற ஒரு பாரிய கேள்வியும் இந்த இடத்துல நிற்கிற நேரத்தில் தான் கத்தார் அதிபரிடத்தில் எங்கள் மீது தாக்குதல் நடத்தினால் வித்தின் செகண்ட்ஸ் கணக்குக்குள்ள நாங்கள் தாக்குதல் பதிலடியை திரும்ப கொடுப்போம் என்கிற செய்தியை இப்ராஹிம் ரைசி இன்றைக்கு சொல்லி இருப்பது மட்டுமல்லாமல் அமெரிக்காவினுடைய ட்ரெஷரிஸ் ஈரானுக்கு எதிராக புதிய பொருளாதார தடைகளை விதிப்பதற்கு ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளும் வெளிவந்திருக்கிறது. ஈரானுக்கு எதிரான பொருளாதார தடைகள் நம்ம வயசுல இருந்தே நீங்க பார்த்தீங்கன்னா கூட இதை பார்க்கிற பல பேருடைய பிறந்த காலத்தில் இருந்து ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா பொருளாதார தடைகளை விதிப்பது என்பது புதிய ஒரு விவகாரம் அல்ல. அப்படி நடக்கும்ங்கிறதும் அவங்களுக்கு தெரியும். அதை அவர்கள் எதிர்கொள்வதற்கும் தயாராகத்தான் இருக்கிறார்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்கிற அதே நேரம் ஐரோப்பிய யூனியனும் ஈரானுக்கு எதிரான புதிய தடைகளை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை செய்கிறோம் என்று சொல்லி